அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி பரக்காத்துஹு. யாரும் வீட்டில் இட்லி சாம்பார் செஞ்சுருப்பீங்க. ஆனால் இப்போ நான் செய்கிறது மெத்தேடு பாருங்கள். இன்றைக்கி இட்லி சாம்பார் செய்ய போகிறோம், வாங்க பார்க்கலாம். இட்லி சாம்பார் செய்வதற்கு தேவையான பொருள்: பொட்டுக்கடலை, தேங்காய், சோம்பு, கசகசா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பவுட்ரு, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, கடைசியில் கொத்தமல்லி தழை, தேவையான அளவு உப்பு. முதல்ல இந்த 4 பொருளையும் மிக்சியில் அரைச்சிக்கணும். குறணும். தேங்காயை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் பொட்டுக்கடலை. அதோட சோம்பு 1 ஸ்பூனு, கசகசா 1/2 ஸ்பூன். தேங்காய் இது மாதிரி தோல் எடுத்துட்டு நீக்கிட்டு போட்டால் நல்லாயிருக்கும். கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க சாப்பிட்டா நல்லது. அளவு பார்த்திங்கன்னா இது 1/4 மூடி தேங்காய் இருக்கும். இதெல்லாம் சுத்தமாக கழுவிட்டு அரிஞ்சிக்கலாம். சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி தாளித்தா நல்லாயிருக்கும், ருசியாக இருக்கும். பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் நல்லாயிருக்கும். இப்போ அரைக்க வேண்டிய பொருள் அரைச்சிக்கலாம். தேங்காய், பொட்டுக்கடலை, சோம்பு, கசகசா. ஃபஸ்ட்டு இது முதல்ல குறன்னு அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடலாங்க. அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இது மாதிரி இருந்தால் போதும். ரொம்ப நைஸ் இல்லாமல் இருந்தால் போதும். இதோட 2 தக்காளியை போட்டுருங்க. ரொம்ப அரைக்கக்கூடாது, ஒரு அடி அடிச்சுக்கணும், அவ்வளோதான். இப்போ இதில் எல்லாம் கலந்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுருங்க. தேவையான அளவு காரத்துக்கு மிளகாத்தூள், பட்டை, கிராம்பு பவுட்ரு கொஞ்சம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன். அடுப்பு பற்ற வச்சு தாளிச்சிக்கலாம். இப்போ எண்ணெய் ஒரு 4-5 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு தாளிச்சுக்கணும். ஜாருக்கா செவந்துச்சு போடலாம். இதெல்லாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். கொதிக்க கொதிக்க இன்னும் கெட்டியாகிட்டே இருக்குங்க. வேணும்னா தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு. கடைசியில் வாசத்துக்கு கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாங்க. சுட சுட இட்லியில் இந்த சாம்பார் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும்.
எல்லாம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்கள். இந்த சாம்பார் எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாப்புல செஞ்சுருக்கிறேன். இந்த இட்லி சாம்பார் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா வீட்டில் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.